எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. என் ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை நம்புங்க, அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் கேட்குறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு நாளும் கைவிடாத நல்ல மேய்ப்பர், பரிசுத்தமான தேவன், நமக்காக ரத்தம் சிந்தினவர், நம்ம நல்லா இருக்கணும்னு உயிரை கொடுத்தவர், போக்குலையும் வரத்துலையும் நம்மளை சுற்றி வேலி போட்டு பாதுகாக்கிறவர், பரலோக ராஜா. அவருக்கு பரலோகத்துக்கு அவரோட ஐக்கியமாக வரைக்கும் நம்ம அவரை தஞ்சம்னு இருக்கணும். அவர் கிருபைக்குள்ள தயவாக இருக்கணும். அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். அவருக்கு ஒவ்வொரு நாளும் துதியும் கனமும் செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதிகாலையில் அவரை துதிக்கணும், அதிகாலையில் அவரை நினைக்கணும். அவர் சத்தியத்தை காதார கேட்கணும். அவர் சத்தியப்படி நம்ம நடக்கணும். அவர் சத்திய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முத்துக்கள். அவர் அதிசயமான தேவன், பரிசுத்தமான தேவன், நல்ல தேவன். அவரை நம்புகிறவர்களை ஒருபோது வெக்கப்பட விட மாட்டார். அவர் தயவாக குடும்பத்தை காத்து வருவார். அவரை அதிகமாக நேசிக்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அவரை நினைங்க, போக்கிலே வார்த்தையிலே அவர் நினச்சி போங்க, அந்த காரியம் வெற்றியாகும். பரிசுத்தமான தேவன், நன்மையால் இடைக்கற்றவர், ரட்சிப்புக்குள்ளவர், சமாதான பிறகு. அவரை நம்புறவர்கள் அடைக்கலமாக இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க. வாதையும் கூட அணுகாதுன்னு சொன்ன மாதிரி அவரை நினைத்தா எந்த வாதையும் நம்மளை அணுகாது. பரிசுத்தமான தேவன் இயேசுவே, எனக்கு நன்றி. ஒவ்வொரு நாள் அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் அவருக்கு நன்றி. அவரை ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. படுக்கையில் உங்கள் ஆத்மாவை அவர் கையில் ஒப்பு கொடுங்க. அவரை அதிகமாக நேசிங்க, அவர் உங்களை நேசிப்பார். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.